இன்னைக்கு வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட லாங்குவேஜ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ லாங்குவேஜ்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம query அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து query அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா டேட்டாபேஸ்ல இருந்து ஏதாச்சும் டேட்டாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணணும், இல்லை அதை யூஸ் பண்ணணும், இல்லை வேற ஏதாச்சும் ஆப்ரேஷன் டேட்டாபேஸ்ல பண்ணணும்னா அதை நம்ம query வச்சு தான் பண்ண முடியும். அதனால தான் query is a request for data or information from a database table or combinations of tables அப்படின்னு சொல்லும். ஸோ ஒன்று ரெண்டு டேட்டாபேஸில் இருந்தோ இல்லை ஒன்று ரெண்டு டேபிளில் இருந்தோ வேல்யூஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் query. ஸோ இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் லாங்குவேஜ் வந்து 4 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 டைப்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த queryயை எழுத போகிறோம். ஸோ the first one வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டேட்டா டெஃபினிஷன் language, and second one the data control language, and next one the data manipulation language, அடுத்து data transaction control language. So இது நாலு தான் வந்து நம்மளோட DBMS language. இதில் வந்து ஒவ்வொன்றுலையும் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம செக் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து data definition language. ஸோ data definition language அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா it is used to specify the database scheme அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கீம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, திட்டம். நம்ம டேட்டாபேஸ் எப்படி இருக்கணும், அதில் என்னென்ன இருக்கணும், என்னென்ன கண்டிஷன்ஸை, எப்படி அதை ஆரம்பிக்கணும், இது எல்லாமே வந்து இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் தான் கொடுக்கும். இதை சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ்ன்னு சொல்லலாம். நம்ம டேட்டாபேஸ் எந்த வடிவில் இருக்கணும்னு கொடுக்கறது தான் வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் இதெல்லாம் தான் ஆப்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக வந்து எந்த டேட்டாபேஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம சாஃப்ட்வேருக்குன்னு ஏதாச்சும் டேட்டாபேஸ் வேணும்னா அதை க்ரியேட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம க்ரியேட் அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி அந்த டேட்டாபேஸில் ஏதாச்சும் ஆல்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு க்ரியேட் பண்ணிட்டீங்க உங்கள் டேட்டாபேஸை, பட் உங்கள் டேட்டாபேஸோட பேர் இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் இது ஏதாச்சும் மாற்றணுன்னா நீங்கள் ஆல்டர் அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து க்ரியேட் பண்ண டேட்டாபேஸை வந்து கரண்ட்டாக ட்ராப் பண்ணணும்னா கரண்ட் டெம்பரவரி டெலீட் பண்ணுறது தான் வந்து ட்ராப் அப்படின்றது. ஸோ கரண்ட்டாக ட்ராப் பண்ணணுன்னா நீங்கள் ட்ராப் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டெலீட், ட்ரங்கேட் அப்படின்றது வந்து டெலீட் டேபிள்ஸ் இன் டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஆல்ரெடி கிரியேட்டட் டேட்டாபேஸில் வந்து உங்களோட நேம் சேஞ்ச், டேட்டாபேஸோட நேம் சேஞ்ச் இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் ரீநேம் அப்படின்ற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அப்படின்னா டேட்டாபேஸில் இருக்கிற டேபிள்ஸ், நிறைய டேபிள்ஸ் இருக்கும், அந்த டேபிள்ஸை ஆல்டர் ட்ராப் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து ட்ராப் கமெண்ட்ஸும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ட்ராப் கமெண்ட் டேட்டாபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், அது உள்ளே இருக்கிற டேபிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை லைவாக நம்ம பார்ப்போம், எப்படி நம்ம வந்து டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறது, இந்த ஆப்ரேஷன்லாம் அதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னால் இதுதான், அது நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ இதில் கமெண்ட்ஸ் இது கூட பண்ண முடியும். அடுத்தது வந்து என்னென்னா டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம், எப்படி நம்ம டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். மேனிபுலேஷன் அப்படின்னாவே ஆக்சஸ் பண்ணலாம், இல்லைன்னா அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணலாம். அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோன்னா மேனிபுலேட்னாவே அந்த தன்மையை மாற்றுறது. இன்னொன்று ஆக்சஸிங் அப்படின்னா என்னென்னா டேட்டாவை வந்து டேட்டாபேஸில் இருந்து எடுக்கிறது, அதுதான் வந்து ஆக்சஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ DML அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு. ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணலான்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து செலக்ட். இப்போ நீங்கள் DDL கமெண்ட் யூஸ் பண்ணி எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் அப்படின்ற கீவேர்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. செலக்ட்ன்றது டு ரீட் அ ரெக்கார்ட் ஃப்ரம் அ டேபிள்னு சொல்லுவோம். அடுத்து இது வந்து இன்சர்ட்னா நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க டேட்டாபேஸ்க்குள்ளே ஏதாச்சும் வேல்யூவை என்டர் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு இன்சர்ட் அப்படின்னு கொடுப்பீங்க. டேட்டாஸை என்டர் பண்ணணும்னா இன்சர்ட். அடுத்து அப்டேட்னா சேஞ்சஸ், அந்த கொடுத்த வேல்யூவில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுன்னா நீங்கள் அப்டேட் கொடுக்கலாம், இல்லை டேபிள்ஸில் கூட நீங்கள் சேஞ்சஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து
delete all the record from the table. So delete அப்படின்றது வந்து எல்லா ரெக்கார்டையும் delete பண்ணிடும். drop அப்படின்றது temporary delete. deleteன்றது கொடுத்திருக்கிற டேட்டாஸை delete பண்ணும். இதே truncate ஃபங்க்ஷனும் DDLல பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணும். ஸோ நீங்கள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணாத டேட்டாவை மேனிபுலேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து டேட்டாபேஸ் லாங்குவேஜை வந்து நீங்கள் ஆர்டராக கிரியேட் பண்ண. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு என்னன்னா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கிராண்டிங் அண்ட் ரிவோக்கிங் த யூசர் ஆக்சஸ் ஆன் அ டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்னா எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ வந்து ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, அதை யாரெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணலாம், அதில் யாரெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம், வியூ பண்ணலாம் அப்படின்றத ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்கறது தான் வந்து நம்ம DCL அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெர்மிஷன்னு சிம்பிளாக சொல்லலாம். ஸோ பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து இங்கே கிராண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரிவோக் அப்படின்றது கொடுத்த கண்டிஷன்ஸை வந்து நம்ம வந்து ரிவோக் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடுக்குறீங்க, அதை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னே ஒரு டேட்டாபேஸ் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அந்த கண்ட்ரோல் வந்து அந்த டேட்டாபேஸ் மேனேஜர்கிட்ட இருந்து இப்போ வேற ஒருத்தர் மாறுறாங்கன்னா அது அவங்களுக்கு பெர்மிஷன் கிராண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு தான் வந்து கிராண்ட் அண்ட் ரிவோக் பெர்மிஷன் வந்து இதில் இருக்கும். ஸோ DCL யூஸ் பண்ணி தான் கிராண்ட் அண்ட் ரிவோக் வந்து நம்ம ஒரு யூசருக்கு கொடுக்க முடியும். அடுத்து வந்து டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் வந்து DMLலையும் DMLல யூஸ் பண்ண ஆப்ரேஷன்ஸ். ஸோ DMLல நீங்கள் என்னென்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவீங்கன்னா, அப்டேட், இன்சர்ட், செலக்ட், டெலிட் இந்த மாதிரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவீங்க. இதில் நீங்கள் எப்பெல்லாம் டேட்டாபேஸில் சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ DML கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அது எல்லாமே எப்படி பெர்ஃபார்ம் ஆகும்னா, TCL லாங்குவேஜ் மூலம் தான் அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் ஆகும். அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். ஸோ நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஆப்ரேஷனுமே நம்ம டிரான்சாக்ஷன் தான் சொல்லுவோம். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜஸ். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா வந்து இட் சேஞ்சஸ் மேட் பை DML கமெண்ட் இன் டேட்டாபேஸ் அப்படின்றது என்னென்னா கமிட். ஸோ டு persist the changes. ஸோ அந்த சேஞ்சஸ் நடந்திருக்குன்றதுக்காக நம்ம கமிட் அப்படின்னு கொடுத்தா அந்த சேஞ்சஸ்லாம் அப்டேட் ஆகிடும். அடுத்து வந்து டு ரோல் பேக் த சேஞ்சஸ் மேட் டு த டேட்டாபேஸ். ஸோ இது ஒன்றும் இல்லை, ரீடு அண்டு மாதிரி தான். கமிட் அப்படின்றது நான் சேஞ்சஸ் பண்ணிட்டேன், இதை வந்து இந்த சேஞ்சஸ் வந்து அப்டேட் ஆகிடும், இதில் எதுவும் ரோல் பேக் பண்ண முடியாது. ரோல் பேக் அப்படின்றது ஏற்கனவே பண்ண சேஞ்சஸை வந்து நம்ம ரோல் பேக் அண்டு பண்ணுற மாதிரி. ஸோ இந்த DBMS லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட்டு டேட்டா டெஃபினிஷன் வந்து ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ண, டேட்டா மேனிபுலேஷன் வந்து அதில் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண, டேட்டா கண்ட்ரோல் வந்து அந்த ஆப்ரேஷனுக்கும் அந்த ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள கண்ட்ரோல்ஸை கொடுக்கறதுக்காக பெர்மிஷன், இது எல்லாமே ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் மூலமாக தான். ஸோ இப்படி தான் வந்து உங்களோட டேட்டாபேஸ் லாங்குவேஜஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து queryனா எப்படி இருக்கும், என்னென்ன ஆப்ரேஷன் அந்த queryயை வச்சு பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் DBMS. ஸோ ரிலேஷனல் அல்ஜிப்ரா அப்படின்றது என்னன்னா, ஒரு queryயை வந்து ப்ரொசீஜராக எழுதுறது, அதுக்குன்னு சின்டாக்ஸ் சிமான்டிக் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எழுதணும். ஸோ நம்மளோட வேல வந்து queryயை எழுத முடியாது, அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் query எழுதணும். அதுதான் ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் DBMSன்னு சொல்கிறோம். ஸோ இதை எப்படி எழுதுவாங்கன்னா ப்ரொசீஜரல் query அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த query வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரொசீஜர் வந்து மாறும். ஸோ அந்த query எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்காகவும், அதில் வேறு ஆப்ரேஷன்ஸ் இன்சர்ட், அப்டேட், டெலீட் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம அந்த queryயை யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா, இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இன் ரிலேஷனல் அல்ஜிப்ரா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேசிக் ஆப்ரேஷன், செகண்ட் ஒன் வந்து derived ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னென்ன வரும், இதெல்லாம் DMLல வர்றது select, project, union,
set difference, Cartesian product, rename. ஸோ செலக்ட் அப்படின்றது எதுக்காகனா ஆல்ரெடி இருக்கிற டேட்டா பேஸில் இருக்கிற வேல்யூஸ் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட். ப்ரொஜெக்ட் அப்படின்றது வந்து வியூ பண்ணுறதுக்காக. யூனியன் அப்படின்றது வந்து கம்பைன் பண்ணுவீங்க. இப்போ ஒரு டேபிள் இருக்குது, இன்னொரு டேபிள் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற வந்து எல்லா டேட்டாவும் எடுக்கணும்னா நீங்கள் வந்து யூனியன் அப்படின்னு எடுத்துப்பீங்க. செட் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா யூனிக்காக இருக்கிற வேல்யூஸை வியூ பண்ணுறதுக்காக செட் டிஃப்ரென்ஸ். கார்டீஷியன் ப்ராடக்ட் அப்படின்றது எதுக்காகனா நீங்கள் வந்து எங்கேயாச்சும் இது ஜஸ்ட் லைக் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் எங்கேயாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணும். கார்டீஷியன் கிராஸ் ஆப்ரேஷன் டேபிள்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் கார்டீஷியன் ப்ராடக்டை யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேபிளோ இல்லை டேட்டா பேஸோ எதையாச்சும் ரீநேம் பண்ணணுன்னா அதுக்கு ரீநேம் அப்படின்ற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் வந்து ஒரு queryல பண்ணுறது. இதே டிரைவ்ட் அப்படின்றது வந்து பேசிக்லேருந்து வந்தது தான் டிரைவ்ட். ஸோ நேச்சுரல் ஜாயின் அப்படின்றது என்னன்னா இதில் வந்து ஒரு 2 டேபிள் இருக்குது. அந்த 2 டேபிள்குள்ளே கார்டீஷியன் ப்ராடக்ட் எடுக்கிறது வந்து ஜஸ்ட் கிராஸ் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி. இதே ஜாயின் அப்படின்றது வந்து ஒரு யூனிக்கான வேல்யூவை வச்சு எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுறது. இதுலேயே வந்து லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின், இன்னர் ஜாயின், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேபிள்ஸில் எந்தெந்த அட்ரிபியூட்ஸ் வேணுமோ அதை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் யூனியன்ன்றது பேசிக்ஸில் வரும். ஸோ இன்டர்செக்ஷன்ன்றது காமனாக இருக்கிற வேல்யூஸை எடுக்கிறது தான் இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் வந்து டிவிஷன். ஸோ டிவிஷன் ஆப்ரேஷன் இது வந்து டிரைவ்டு எதுலேருந்து டிரைவ் பண்ணது அப்படின்னா வந்து நம்மளோட செலக்ட் ப்ராஜெக்ட் இருந்து செட் டிஃப்ரென்ஸ் பண்ணி நம்ம வந்து டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் டிரைவ்டு ஆப்ரேஷன் ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறது. ஸோ இந்த பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிலே வந்து நம்மளோட ஆப்ரேஷனை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டிவைட் பண்ணலாம். யூனரி, பைனரி அண்ட் செட் தியரி அப்படின்னு. ஸோ யூனரி ஆப்ரேஷன்னா செலக்ட், ப்ரொஜெக்ட், ரீநேம் இதெல்லாம் வந்து யூனரி ஆப்ரேஷனில் வரும். ஸோ செலக்ட் அப்படின்றது வேல்யூஸை செலக்ட் பண்ண, ப்ரொஜெக்ட் அப்படின்றது டூப்ளிகேட்டை எலிமினேட் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக, ரீநேம் அப்படின்றது ஆல்ரெடி கிரியேட்டட் நேம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்து செட் அப்படின்றது எதுக்கெல்லாம் வரும்னா யூனியன், செட் டிஃப்ரென்ஸ், கார்டீஷியன் ப்ராஜெக்ட், இன்டர்செக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து செட் தியரி கான்செப்டில் யூஸ் பண்ணுறதுக்காக வரும். அடுத்து வந்து பைனரி ஆப்ரேஷன். ஸோ நேச்சுரல் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின், டிவிஷன் இதெல்லாமே வந்து பைனரி ஆப்ரேஷனில் வரும். ஸோ இது எல்லாமே வந்து யூனரி, பைனரி அண்ட் செட் தியரி கான்செப்ட்ஸில் யூஸ் பண்ணோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஆப்ரேஷன்ஸை தான் நம்ம வந்து MySQL queries MySQLல வந்து பண்ண போகிறோம். அதில் queries யூஸ் பண்ணி இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது ஒரு டேட்டா பேஸில் வித் லைவ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதில் கார்டீஷியன் ப்ராடக்ட்னு இருக்குது, ஜாயின்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா ஒரே டேட்டா பேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கம்பைன் பண்ணிங்கன்னா அது நேச்சுரல் ஜாயின்னு சொல்லுவோம். இது கார்டீஷியன் ப்ராடக்ட்னா அக்ராஸ் அ டேட்டா பேஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கார்டீஷியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம அடுத்த செஷனில் எப்படி வந்து நம்ம MySQLல வந்து இன்ஸ்டால் பண்ணணும், அதில் எப்படி queries-ஐ ரைட் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம DDL, DML, DCL கமெண்ட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.